அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய சட்னி அரைப்போமுங்க. நம்ம எந்த சட்னி அரைச்சாலும் ஒரே சட்னியை தான் அரைப்பியான்னு வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் சுவையே தாண்டும் சுவையில் நம்ம இன்றைக்கி ஒரு புதினா சட்னி தான் நான் ரெடி பண்ண போகிறேங்க. இந்த சட்னிக்கு உங்களுக்கு சாஃப்டான இட்லி தோசைக்கெலாம் சொல்லவே தேவையில்லை, எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இதை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்குங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் பர்டிகுலராக குறிப்பிட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு நமக்கு அருமையாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துட்றேன். ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப உங்களுக்கு வதங்கணும்னு தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம சின்ன துண்டாக புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நம்ம தக்காளி பழம் ஒன்று மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் புதினா இலை சேர்த்துருக்கேன். அதை விட கம்மியாக கொஞ்சம் மல்லி இலை நம்ம சேர்த்துக்கலாம். எப்போயுமே இந்த சட்னி செய்யும்போது நீங்கள் புதினாவே கூட சேர்த்துட்டு நீங்கள் மல்லியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இலையோட ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு மாறக்கூடாது. அதே சமயம் ரொம்பவும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதுங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம அரைக்கும் போதே அது ஃப்ளேவர் புதினாவோட ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் வதக்கிட்டேன். இதை இறக்கி நம்ம ஆற வச்சுலாம். இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்க போகிறேங்க. இந்த சட்னி அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்கள்கிட்ட புதினாவோ மல்லியோ கூடுதலாகவே நிறைய இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சட்னிலாம் ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக நம்ம ஊற்றி விட்டுடலாம். இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனை இருக்குது. இந்த புதினாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஃபைனலாக ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நான் உளுந்து சேர்த்து வெள்ளை உளுந்து சேர்த்து தாளித்து ஒரு காஞ்ச மிளகாய் ஃபைனலாக சேர்த்துட்டு நம்ம ஊற்றிட வேண்டியதுதாங்க. சூப்பராக இருக்கும். அந்த பருப்போடெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் இட்லியோ தோசையோ இன்றைக்கி ரெடி பண்ணிங்கன்னா, இல்லை நாளைக்கு ரெடி பண்ணிங்கன்னா இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் அடிக்கடி இந்த சட்னியை நீ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு சாஃப்டான தோசையோடு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புசு புசுன்னு பன் தோசைக்கு கூட அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக இந்த சட்னி நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.